இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுக்கும் செய்வார். ஒருவேளை உங்க வீட்டுல என்ன முடமாக்கப்பட்ட பிரச்சனையோ, வியாதியோ, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பிரச்சனையோ, குடும்பத்துல பிரச்சனையோ, உங்களுக்கு தீராத காரியங்களோ, நிந்தைகளோ, அவமானங்களோ, போராட்டங்களோ எதுவா இருந்தாலும் ஒரு நிமிடம் நீங்கள் இருக்கிற இடங்களிலே நாங்கள் எப்பொழுது பிரார்த்திக்கும் பொழுது நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நினைத்து இந்த காரியத்திலே அந்த குருடனுக்கு நீங்க சுகம் கொடுத்தது போல எனக்கும் ஏசப்பா சுகம் கொடுங்க நீங்க கேட்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் தலைமுறைகளுக்கும் அற்புதம் செய்ய அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அப்படியாகத்தான் வசனம் சொல்லுகிறது. ஏசாயாவிலே நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தா, அவர் அதிசயங்களை செய்கிற தேவன், அவர் வல்லமையுள்ள தேவன், அவர் நித்திய பிதா, அவர் சமாதான பிரபு. நித்திய பிதா என்றால் அந்த தேவனுக்கு அழிவே கிடையாது, சமாதான பிரபு. அவர் சமாதானத்தை கொடுக்கவே இந்த பூமியில பூலோகத்திலே பிறந்தார். இந்த சமாதானம் உங்களுக்கு வேண்டும் என்றால் எங்களோடு கூட இணைந்து கண்களை மூடி பிரார்த்திப்பீர்கள் என்றால் நிச்சயமாகவே இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் அந்த சமாதானத்தை தருவார். கண்களை மூடி நாம் பிரார்த்திப்போம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த இரவிலே, இந்த விசுவனத்த காலனியிலே ஆண்டவரே, ஆங்காங்கு இருந்து இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான சகோதர சகோதரிகளுக்கு, ஆண்டவரே, தாய்மார்களுக்கு, தங்கச்சிமார்களுக்கு, தம்பிமார்களுக்கு, அண்ணன்மார்களுக்கு, ஆண்டவரே, இந்த பத்திமேயே இந்த குருடனுக்கு நீங்க அற்புதம் செய்தது போல